ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்ஆர்பி சென்னையில், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வேரியஸ் போஸ்டிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து 28/12/2024, டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 22/1/2025, ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 23/1/2025. ஸோ க்ளோசிங் டேட் லாஸ்ட் டேட் அப்படின் போது 22/2/2025 சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் அப்படின்னும் போது 24/2/2025 சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் அப்படின்னும் போது அப்ளிகேஷனில் நீங்கள் கரெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 25/2/2025 6/3/2025 செய்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட் வந்து வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் பே வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஆஸ் பர் அனெக்ஷர் ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,438 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 3 years, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 6 years வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நார்மல் வந்து உங்களுக்கு 500 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ் மேனு, எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கு பேக்வர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் திஸ் ஃபீஸ் ₹500 அண்ட் அமௌண்ட் 400 ஷால் பி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு 500ல் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 அப்ளை ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு 250 வந்து ரீஃபண்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிங்க. யாரால் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷனை 22/2/2025 ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.